Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நாதஸ்வரம் நடிச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. நாதஸ்வரம் முடியும் போது வந்து நான் 4 months வந்து கன்சீவாக இருந்தேன். அதனால அந்த டெலிவரி டைம் அப்படியே பிரேக் எடுத்தது, அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே ராம்நாத் சைடில் இருக்கிற ஊர்னால அங்கேருந்து நிறையா கமிட்மெண்ட் கிடைச்சாலும் அதை வந்து அட்டன் பண்ண முடியல. அது ஒரு சிக்கலாகவே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சென்னை போயிடலாம் அப்படின்னு இப்போ தான் சென்னை வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண இருந்த அந்த ஒரு பயம், ஏன்னா நம்ம ஆடிஷன் போனாலும் நம்மளை நடிச்சு காமிக்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருக்கு. ட்ரை தானே, கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போய் நடிச்சு காட்டினாங்க. அதே போல் அவர் திருமுருகன் சாரும் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவர் தான் வந்து எங்களுக்கு எங்கள் கல்யாணமே அவரோட தலைமையில் தான் நடந்துச்சு. ஒரு ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருந்தேன், உங்களுக்கு செகண்ட் சைல்டு இருந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து 99% வந்து பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அதனோட ஒவ்வொரு உறுப்பாக செயல் இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கஷ்டம் சொல்லிட்டாங்க. சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியாக மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நீங்கள் வந்து நாதஸ்வரம் அப்படின்ற ஒரு சீரியல் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருந்துச்சு. மகேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். திடீர்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்கெல்லாம் எடுத்துட்டீங்க. ஸோ இதனால் என்னாச்சு, ஏன் இப்போ உங்களை அதிகமாக அந்த சீரியல்ஸில் பார்க்க முடியறதே இல்லை? நாதஸ்வரம் நடிச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜாக ஆக்சுவலாக வந்து நாதஸ்வரம் முடியும் போது வந்து நான் 4 months வந்து கன்சீவாக இருந்தேன். அதனால் அந்த டெலிவரி டைம் அப்படியே பிரேக் எடுத்தது, அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 years கழிச்சு கல்யாண வீடு பண்ணேன். ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 year கிட்ட பண்ணேன். சிங்கப்பூர்லாம் ஷூட் போனோம். அப்போ போனோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். கல்யாண வீடு அப்படிங்கிறதா லாஸ்ட்? ஆமாம், லாஸ்ட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் பண்ணல. ஆக்சுவலாக அவன் குட்டியாக இருந்தான்ல, அவனை பார்த்துக்கணும், அதுக்காகவே பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அவரை பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்டார். நம்ம ட்ரை பண்ணுவோம். அது தம்பி பிறந்தவுடனே அவங்களுக்கு அந்த சீரியல் முடிஞ்சு பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்க ஷூட் போயிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கல்யாண வீடுக்குமே ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணாங்க. அது சிங்கப்பூரில் மட்டும் ஒரு 10 நாள் மட்டும் பண்ணாங்க. அப்போயுமே கொஞ்சம் தம்பி தான் இருந்தான். அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணும்போது நாங்கள் இங்கே ராம்நாத் சைடில் இருக்கிற ஊர்னால அங்கேருந்து நிறையா கமிட்மெண்ட் கிடைச்சாலும் அதை வந்து அட்டன் பண்ண முடியல. அது ஒரு சிக்கலாகவே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சென்னை போயிடலாம் அப்படின்னு இப்போ தான் சென்னை வந்திருக்கோம். இப்போ ஒரு 3 years ஆகுது. நீ அம்மாவோட சீரியல் எல்லாம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். இன்னும் பிடிக்குமா? எப்படியெல்லாம் நடிப்பாங்க அம்மா? நல்லா தான் நடிப்பாங்க. ஆக்சுவலாக 2.5 வயசு இருக்கும்போது வந்து அந்த சிங்கப்பூர் ஷூட் கூப்பிட்டுருந்தாங்க. ஷூட்டிங் போய்ட்டு ஒரு 1 monthக்கு மேலே ஆயிடுச்சு திருப்பி ரிட்டன் வர்றதுக்கு. அங்கே மறுபடியும் சென்னையில் ஷூட் பண்ணாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இவன் என்னை திரும்பியே பார்க்கல. அவனுக்கு வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது, அம்மா இல்லாத ஏக்கமா என்னன்னு தெரியல, வாய்ஸ் எல்லாம் உள்ளே போயிருச்சு. என்ன என்கிட்ட வரவே இல்லை. அதே போல் இந்த பாடுறா அவங்க அம்மா டிவியில் தெரியுறாங்க அப்படின்னு காமிச்சா கூட அவன் பார்க்கல, மூஞ்சி திருப்பிக்கிட்ட போயிட்டான். அது ஒரு பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப சஃபர் ஆகிட்டான் அந்த டைமில். எப்படி சொல்கிறது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பக்கத்தில் படுக்க போட்டு தான் தூங்குவேன். என்ன அந்த 30 days இல்லாதது திருப்பி அவன் என் பக்கத்தில் வரவே இல்லை. அது வர்றதுக்கே ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நேராக போய் அவங்க தாத்தாவோட பயங்கர அட்டாச்சு. அவன் குழந்தையா இருக்கும்போது கூட்டத்தில் அழுதானா யாராவது வயசானவங்க கையில் கொடுத்துட்டு அவன் வாட்டுக்கு இருந்துப்பான். மேபி அது ஒரு ரீசனா இருக்குமா? ஆமாம், எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவன் பேசவே இல்லை, நல்ல கலன்னு பேசுவான், நல்லா விளையாடுவான். அப்புறம் இருக்க குழந்தை அம்மா பக்கத்துலேயே வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஒரு 2-3 மாசம் வரைக்கும் என்னடா நம்ம பக்கத்துல தானே பிள்ளை இருப்போம், இப்போ கிட்டேயே வர மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலாக நான் சிங்கப்பூர்ல இருக்கும் போதும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகும்போதும் நான் யோசிப்பேன், சரி தம்பி இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமே, அவங்க இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இவனை பற்றின நினைப்பதான் ஓடிக்கிட்டே இருந்ததோடைய பெருசாக ஒன்றும் சிங்கப்பூரில் அந்த ஷூட் முடிச்சுட்டு பெருசாக ஒன்றும் நான் இது பண்ணவே இல்லை. இப்போ அப்படி இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரவும் பிள்ளை நம்மளோட அட்டாச் ஆகலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு 3-4 மாசம் கழிச்சு தான் வந்தாரோ? ஆமா ஆமா, 2.5 வயசு 3-4 2.5 வயசு குழந்தை
3-4 மாதம் கழிச்சு தான் பக்கத்துலேயே வந்தான். அந்த வாய்ஸே வெளியில் வந்துச்சு, அம்மா அப்படின்ற சத்தமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அது வரைக்கும் அவன் பேசலை, ஒன்றும் செய்யலை. அவன் பொம்மை எடுத்துகிட்டு போய் தனியாக போய் உட்காந்துக்குவான், தனியாக அவனா விளையாடுவான், கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டான், அது பண்ண மாட்டான், அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதில் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மொமெண்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? லைக் ஒரு ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருந்தேன், உங்களுக்கு செகண்ட் சைல்டு இருந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு 14 டேஸ் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்க அப்போ சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்க விட்டுட்டு தான் மறுபடியும் டியூட்டிக்கு போனாங்க. போய் ஒரு 3 டேஸ்லேயும் அவனுக்கு வந்து பயங்கர வயிறு வலி. அவருக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி உபிசமாயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சோம். சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை குழந்தைனா அப்படி தான் முக்கி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வயிறு வலிக்கு ஒரு சிரப்பு அந்த மாதிரி கொடுத்து ட்ராப்ஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. பட் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவுமே அவருக்கு வந்து அந்த இது சரியாகவே இல்லை. மறுநாள் காலையில் அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அனத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி அப்படின்னு அனத்த ஆரம்பிச்சிட்டாரு. அனத்த ஆரம்பிக்கவும் அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு போகும்போது சொல்லிட்டாங்க, ஆக்சுவலாக ஃபீடு எடுத்துக்கல நைட் ஃபுல்லாக, அவர் பால் குடிக்கவே இல்லை. அப்புறம் 10 மணிக்கு மேலே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது சொன்னாங்க, இல்லை குழந்த ரொம்ப சிக்காயிருச்சு, ஆக்சுவலி இன்டுபேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து மதுரை தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே ஃபெசிலிட்டிஸ் என்ன, மதுரை பரமக்குடி கொஞ்சம் சின்ன ஊர் தான், அதனால் இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, நீங்கள் மதுரைக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டாங்க. உடனே இவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக டாக்டர் இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், அதனால டாக்டர் உடனே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ வர்ற மாதிரி இருக்கும்ப்பா, நீ வந்துடு அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல். ஆனால் அவங்க வந்து எங்களை மதுரைக்கு குழந்தைய கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இன்டிபேட் பண்ணி தான் ஆம்புலன்ஸில் தான் ஆம்பு பேக்லாம் இது பண்ணி அவனை ஆம்புலன்ஸில் தான் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் அவனுக்கு இதெல்லாம் உள்ளே போகும்போதே அவனுக்கு வந்து ஃபுல்லாக அவன் அரெஸ்ட் ஆகிடுச்சு. அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் சிபிஆர்லாம் பண்ணி நான் தான் இல்லைம்மா முடியாது அப்படின்னாங்க. இல்லை சார் ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் அவரை சிபிஆர் பண்ணி தான் அவனை வந்து ரெக்கவர் பண்ணாங்க. ரெக்கவர் பண்ணவும் அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பலை, நாங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுப்போம், என்னன்னு பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு வந்து 99% வந்து பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அதோட ஒவ்வொரு உறுப்பாக செயல் இழக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கஷ்டம் தான் சொல்லிட்டாங்க. ஸோ சொல்ல முடியல. அந்த ஒரு லாஸ்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிருக்கும்ல சார்? ஆமாம். அது அந்த டேஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எவ்வளோ கடினமாக இருந்துச்சு? கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ இருந்தாலும் கடந்து வரணும்ல அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் தான் இவங்களை சென்னைக்கு உடனே வர சொல்லி, அங்கேயே இருந்தால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஏதோ ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு 3 monthsலேயே அவங்க என்னை சென்னை ஷிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்காக தான். அதில் வந்து அதுதான் அது இல்லைன்னா இவங்க இன்னும் 2 அவன் கன்சீவ் ஆகாமல் இருந்திருந்தா அடுத்து அவங்க சீரியல் கமிட் ஆகிற மாதிரி இருந்தாங்க. ஒரு 2 சீரியல் கமிட் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அது கன்சீவ் ஆனவுடனே அதுலேயும் கமிட் ஆக முடியல. அது அப்புறம் இந்த மாதிரி ஆனதுனால திரும்ப அது ஒரு 2 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அதுலேருந்து எல்லாத்தையுமே வெளியே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கராக மாறி இருக்கீங்க. நம்ம வந்து ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்ல முடியாது, வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. நம்ம எப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம். ஆனால் வந்து 24 hours வந்து அவனோட நினைப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு குழந்தைய பார்த்தாலும் ஒரு 2 வயசு குழந்தை, இப்போ அவர் இருந்தாருன்னா 2.5 வயசு இருக்கும், அந்த குழந்தைய பார்த்தா ஓகே இவன் இந்த மாதிரி இருப்பான்ல, இப்படி நடப்பான்ல, இப்படி பேசுவான்ல. அதில் பயங்கர சஃபர் ஆனது இவர். இவன் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணான் அவனை. தம்பி வருவான், விளையாடுவான், செய்வான் அப்படின்ட்டு பயங்கர ஒரு இதில் இருந்தானா, அதனால அவனுக்கும் இது. ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் 2 பேரும் பேசிப்போம், அவனை பற்றி நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அதே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எப்படின்னா ஒரு விஷயத்தை இது பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை கடந்து நம்ம போயிடணும்
அப்படின்னு அவங்க அவங்க நினைப்பாங்களா, அதனால அவங்க முன்னாடி நாங்கள் 2 பேருமே பேசிக்க மாட்டோம். திட்டு விழுவோம்னு சொல்லிட்டு பேசிக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்குள்ள அந்த கஷ்டம் அந்த இது வந்து இன்னும் இருக்கதான் செய்யுது. ஆனா திரும்ப ஒரு கம்பேக் ஒன்று கொடுக்கணும், சீரியல்லையோ இல்லை படத்துலையோ ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கா? இல்லை எப்படி இருக்கு இப்போ திரும்ப இவ்வளோ பெரிய ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம வர்றது அப்படிங்கிறது? இல்லை கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண இருந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயம், ஒரு ஏன்னா நம்ம ஆடிஷன் போனாலும் நம்மளை நடிச்சு காமிக்க சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்றதுனால அந்த 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 ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் ஸ்கிராட்ச்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. இல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேட்குறாங்க. இல்ல ரொம்ப நாள் பிரேக் ஆயிட்டது இல்லையா, தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனால. எனக்கு எப்போ ஷூட் போய் கேமரா முன்னாடி நின்னாலும் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த அதாவது அந்த ஸ்டார்ட் பண்றப்ப அந்த ஃபியர் இருக்க தான் செய்யும். ஆமா, எனக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் லைக் அவங்களோட கெரியருக்கு நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? சப்போர்ட் தான் அது. எப்படின்னா அது பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தகவல் கிடச்சிச்சு. அவங்களுக்கு வந்து அது எதுக்கு நம்ம பெரிய ப்ராஜெக்ட் அது, நம்ம எப்படி அதெல்லாம் செட் ஆகும் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது, இல்லை எல்லாரும் ட்ரை தானே, கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போய் நடித்து காட்டினாங்க. அதே போல் அவர் திருமுருகன் சாரும் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவர் தான் வந்து எங்கள் கல்யாணமே அவரோட தலைமையில் தான் நடந்துச்சு. அதனால் அவர் போனவுடனே செலக்ட் பண்ணார். அன்னிலேருந்து அவரோட ஒரு டீம் மாதிரியே அப்படியே அவங்க செட்டாக இருக்காங்க. நான் சப்போர்ட்டுன்றதை விட அவங்க டீமே அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தான். ஆமாம், அவங்க சிஸ்டர்ஸாக நடித்தவங்க அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு சென்னையில் நிறையா இருக்குது. எந்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னாலும் அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறதை விட எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தானே. என்ன மேம் சொல்லுங்க, ஃப்ரெண்டாக இருந்து லவ்வராக மாறி இப்போ ஹஸ்பண்டாக மாறி இருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணப்ப வந்து ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். மீட் பண்ணோம், பிடிச்சிக்கிடுச்சு, அப்புறம் பேசினோம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான ஃபேஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் பேசினோம், பழகினோம். அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கிட்ட லவ் பண்ணோம். அப்புறம் வீட்டில் சொல்லி ட்ரை பண்ணி ரொம்ப அரேஞ்ச் பண்ணி அப்புறம் எங்கள் கல்யாணம் நல்லா கிராண்டாக தான் நடந்துச்சு எங்கள் ஊரில். அது கேட்ட ஒரே ஷைனஸ். என்ன ரீசன் அது? ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி தான். இப்போ கூட சார் அங்கே பாருங்க, அவங்களால சொல்ல முடியும். அவங்க நீங்கள் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. வாங்க, அந்த 7 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உனக்கு தெரியுமா அந்த கதையெல்லாம்? தெரியாதுல, தெரிஞ்சுக்கோ. இப்போ சொல்லுவாங்க பாரு. லவ் பண்ணோம் அப்படின்றது தெரியும். ஆக்சுவலாக லவ் மேரேஜ்ன்றது தெரியுமா தெரில அவனுக்கு. அதான் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணது தான். மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் பேசினோம். அதுக்கப்புறம் அடிக்கடி இவங்க மதுரை வர்ற மாதிரி இருந்தது. அப்போ மீட் பண்ணி பேசினது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆடிஷன் அந்த மாதிரி எது வந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்பேன், டிஸ்கஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே லவ் பண்ணோம். அப்படியே நாதஸ்வரம் கிடச்சிருச்சு. நாதஸ்வரம் கிடச்சோன்னா அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆனவுன்னா சரி கல்யாணம் பண்ணலாம் டிசைட் பண்ணி 2 வீட்லேயுமே பேசி, அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இவ்வளோ வெக்க வருது அந்த சினாரியோ கேட்ட உடனே. இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அந்த லவ்வை? எதனால் அக்செப்ட் பண்ணீங்க? என்ன பிடிச்சிருந்தது? இல்லை, ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. வெளியில் வந்து அந்த பேசுறது அந்த இதெல்லாம் வந்து கரடு முரடாக தெரியுமே ஒழிய லைட்டாக கொஞ்சம் தெரியுது எனக்கு கூட. அந்த உட்காந்துருக்க தோரணையே தெரியுது. என்ன கேள்வி வேணா கேள்றா அப்படின்ற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்காரு. தெரியுமே ஒழிய நல்ல கேரிங்காக பார்த்துப்பாங்க. கரெக்ட் டைம் போயிட்டியா, வந்துட்டியா, சாப்பிட்டியா. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்தளவு சினி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த இது இல்லை. அதனால் வந்து கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி பேசணும், பயப்படக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு இப்படி ஒரு ஆள் வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஆமாம், அதனால் எனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது. ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. அண்ட் இவரை பற்றி பேசி ஆகணும். 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு நடுவில் கெத்தாக்கு வந்துக்கிட்டு இருக்காரு.
ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ லக்கி லைஃப் அப்படிங்கிறது, லைக் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவருக்காக தான் இப்போ ஃபுல்லாக கஷ்டப்படுறது, ஓடுறது, அடுத்த கட்ட முயற்சி எல்லாமே அவருக்காக தான். நல்ல பையன், எங்கள் அப்பா மாதிரி. எனக்கு என்னென்னா இப்போ அந்த நீங்கள் கல்யாணம் பண்ண அந்த ஒரு நாளை ரிமெம்பர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம்னு வரும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்து அந்த டே பற்றி சொல்ல முடியுமா? எவ்வளோ எமோஷ்னலான ஒரு டே அப்படிங்கிறது. இல்லை, நல்ல ஒரு நாள் அது. அது ரொம்ப கிராண்டாக பண்ணோம் நாங்கள் எங்கள் கல்யாணத்தை. அது எல்லாருமே வந்திருந்தாங்க. மௌலி சார் வந்திருந்தாங்க, திருமுருகன் சார் வந்திருந்தாங்க. இவங்க இதுலேருந்து எல்லாருமே முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப நாள் நினச்ச ஒரு அதே போல் நாங்கள் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டு இவங்க பக்கத்து ரூமில் இருந்தாங்க. நான் இந்த முந்தின ஒரு ஃபஸ்ட் ரூமில் இருந்தோம். அப்போயும் நாங்கள் நைட்டு காலைல 6 மணிக்கு முகூர்த்தம்னு நினைக்கிறேன். நாங்கள் காலையில் 4 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு தான் போய் கிளம்பி கல்யாணத்துக்கே போனோம். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் பியூட்டி பார்லரில் போய் மேக்கப் போடும்போது அங்கே உள்ள நாதஸ்வர ஷூட்டிங் போலப்பா அப்படி தான் சொன்னாங்க. அதனால தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை, அப்புறம் எங்கள் அக்கா தான் சொன்னாங்க. பேசிட்டு எங்கள் அக்கா கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி கல்யாணம் அவங்களுக்கு. அப்படியா? அப்போ இந்த பிள்ளைக்கு பிள்ளையெல்லாம் இருக்குது. அப்போ வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு பிள்ளையெல்லாம் இருக்குது. அம்மா அதெல்லாம் சீரியல் அம்மா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சீரியலோட வந்து எல்லாரும் ஒன்றி போயிட்டாங்க. அப்புறம் மேரேஜ் அப்போ மேரேஜ் முடிஞ்சு மண்டபத்தில் ஐயோ சரியான கூட்டம், திருவிழாதே எங்கள் மேரேஜில். பக்கத்துலேயே அந்த ஓம் சக்தி கோயில் மாலை போட்டிருந்தவங்க, அவங்க பெரிய டீமு, அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அக்காக்கா அவங்க சீரியல் பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சொந்தக்காரவங்க யாருமே வந்து உள்ளே நுழையவே முடியல. அந்த நாதஸ்வரத்தில் இருக்க அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களா அவங்க தான். ஆமாம், அந்த டீம் வந்திருக்கவங்க எல்லாரும் தகவல் தெரிஞ்சு டக்கு டக்குன்னு ஒரு அது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அது ஒரு மணி நேரத்துக்கிட்ட கிளியர் பண்ணுறதுக்கே. ஆமாம், இன்னைக்கு லைஃப்பில் வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு உங்களோட லைஃப்னு பார்க்கும்போது? எப்படியெல்லாம் கோ த்ரூ பண்ணி வந்தீங்க? இல்லை, இன்னமும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸ்ட்ரகிள்ஸ்னால் எப்படி, அது இப்போது அது நிறையா இருக்குது. இன்னமும் அடுத்தடுத்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அந்த ஸ்ட்ரகிள்ஸு இன்னும் அதிகரிக்குதா இல்லை குறையுதா அப்படின்றதே தெரியும். ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லும்போது லைக் அவங்களோட ட்ரீம்க்கான ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கா, இல்லை ஃபினான்ஷியல் வைஸ் நிறையா ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதப்பே அந்த எல்லா ஸ்ட்ரகிளுமே வந்துடுமே. இப்போ பணம் இல்லாதது வந்துடும், இப்போ கஷ்டம் வரும், எல்லாமே வரும்ல. இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்போம். அந்த சம்பளம் இல்லாதப்ப நம்மளுக்கு அந்த சம்பளம் இல்லாதப்ப வர பிரச்சனை அவங்களுக்கு வரதானே செய்யும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் தான் எல்லாத்துக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. அது நம்ம சரியான ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ எப்படி மேம் அது அப்படியே கோ த்ரூ பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துருக்கீங்க? ஃபேமிலி சப்போர்ட் தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களோட ஃபேமிலி தான். சாரோட ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, எங்கள் மச்சான், எங்கள் நாத்தனார், எல்லாருமே. ஆக்சுவலாக என்ன சொல்ல, நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு இது அப்படி தோன்றப்ப இல்லை உங்களால் முடியும், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்க, அப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவங்க தான், ஃபேமிலி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நாதஸ்வரம் சீரியலோட ரீயூனியன் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அங்கே எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட் பற்றி சொல்லுங்களேன். அங்கே இந்த சிஸ்டர்ஸ் கூட எல்லாம் இருந்துச்சு, திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீயூனியன் அப்படிங்கும்போது அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நாதஸ்வரத்துக்கு அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அப்போ தான் ஒன்றா மீட் பண்ணுறோம். இல்லாட்டி தனித்தனியாக ஒவ்வொரு ஆளையும் ஆக்சுவலாக வந்து எல்லாரோட மேரேஜ் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் போவோம். ஆனால் தனித்தனியாக மீட் பண்ணியிருக்க முடியே நாங்களாக ஒன்றா என்ஜாய் பண்ணுறது மாதிரி ஒரு மொமெண்ட் அமைஞ்சது அன்னைக்கு தான். அது பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி மீட் பண்ணுறோம். ஆமாம், இப்போ அடிக்கடி மீட் பண்ணுறோம். அது பயங்கர சந்தோஷம். அதே போல் அவங்க வந்து அந்த ரியல் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான், ஒரு ஃபேமிலி மாதிரி தான்.
நான் எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, என்ன பண்ணுற, இது பண்ணுற, அவங்களும் ஆடிஷனில் இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ திருமுருகன் சார் பற்றி சொல்லுங்களேன். திருமுருகன் சார் பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். நல்ல ஒரு ஆசான், நல்ல ஒரு ஆசிரியர். நம்ம நடிக்கவே தெரியாமல் போனாலும் அவங்கள வந்து அவங்களாவே ஒரு இதை ரெடி பண்ணி நடிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து சார் வந்து உருவாக்கிடுவாங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எனக்கு நடிப்பு வரல. ஒரே அழுக சீனாக இருந்ததுனால அழுது நடிச்சிட்டு திடீர்னு கோவப்படணுன்னே எனக்கு கோவமே வரல. கோவம் வராமல் ஆக்சுவலாக ஒரு ½ ஷூட் வந்து போயிடுச்சு. டேக்னு போய்கிட்டே இருந்துச்சு. எத்தனைலாம் என்ன இல்லை, ஆனால் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படின்னா மகேஷா ஓகே லைட்டிங் போகிற டைம் இருந்தாலும் அதெல்லாம் மகேஷ் சொல்லிடும். மகேஷ் இருக்கா, சீன் முடிஞ்சிடும். ஃபுல் டைலாக்கும் மகேஷ்கா, ஓகே சூப்பர் அப்படின்ற அளவுக்கு என்னை வந்து சாரு நல்ல மோல்ட் பண்ணி எடுத்தாங்க. சார் இவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிறது நாதஸ்வரம் அப்படின்ற ஒரு சீரியல் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து இவங்க கூட இருந்திருக்கீங்க. அந்த சேஞ்சஸ் எப்படி சார் இருந்துச்சு? அதுக்கு நாதஸ்வருக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் அவங்க என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு ரீச்சு, ஃபேன் ஃபாலோயர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சேஞ்சஸ். ஆமாம், நாதஸ்வரத்துக்கு முன்னாடி நார்மலாக தான் இருந்தாங்க. பெருசாக ஒன்றும் இது இல்லை, ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது அந்த ட்ரை தான் இருந்துச்சு. பெருசாக எதுலையும் ஒன்றும் கமிட்லாம் ஆகலை. ஃபஸ்ட்டு நாதஸ்வரம் தான் அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு ரெண்டு மூணு நாளாகவே அந்த ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ட்ரெஸ்ஸு தயார் பண்ணி அந்த என்ன ட்ரெஸ் கொண்டு போகிறது அதில் இது பண்ணி போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அக்ரிமெண்ட்டு அப்பயே போட்டாங்களா, அப்பயே அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்புறம் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் வெளியில் போக முடியல. நார்மலாக நாங்கள் எப்போயுமே ஊர் சுற்றிட்டு இருப்போம் அப்போலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளில போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அந்த டயத்தில் நல்லா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெளிலே வர முடியாது. எப்படி ஒரு இடத்துக்கு போனோன்னா அதில் ஒரு 5-6 பேர்த்துக்காக அது தெரியும். இப்போயுமே அது நிறையா பேருக்கு தெரியுது. இப்போயுமே வந்து நிறையா பேர் கேட்பாங்க. நம்ம அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறது. அப்போ வந்து ரொம்ப கேட்பாங்க. எங்கேயுமே போக முடியாது, ஒரு தனியாக போக முடியாது, ஒரு அவுட்டிங் போக முடியாது. அப்போயே அந்த ஒரு இருந்துச்சு, நல்ல ரீச் இருந்துச்சு. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாண வீடு அது ஒரு சும்மா ஒரு இதை தானே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பண்ணல. அதனால இன்னும் அப்போ நாதஸ்வரம் பண்ணது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த எப்பயுமே கலைஞர் டிவியில் நாதஸ்வரம் போயிட்டு இருக்குதா, அதனால இப்போ திரும்ப எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு. அதை விட இப்போ குண்டானதுனால ஒரு சில பேருக்கு அடையாளம் தெரியல. நம்ம மித்தபடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படியா? அவங்களுக்கே அடையாளம் நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அந்த சீரியல் ரொம்ப இவங்களோட ஒன்றி போனவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து திடீர்னு பார்க்கும்போது இவங்க தானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த வித்தியாசத்தினால. ஆனால் இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ திரும்ப ஒரு கம்பேக், அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப அதே மாதிரி ஒரு ரீச், ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸோட நீங்கள் வந்து திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப உங்களை மீட் பண்ணும்போது திரும்ப ஒரு வேறு மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு வைபில் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரியில் தான் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது மேம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இந்த ஒரு அழகான ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணி பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.